நடிகர் விஜயனுடைய கட்சியில முக்கியமான வன்னியர் பிரமுகர் ஒருவர் சேர இருக்கிறார். பரபரப்பாக பேசப்படும் செய்தியின் பின்னணி என்ன என்பதை குறித்து அலச இருக்கு இன்றைய காணொளி. பேரன்பிற்குரிய தோப்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க மயிலாமூர் கார்த்தி. பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் பெல் ஐக்கானை கிளிக் செய்தும் ஆதரவு தரும்படி கேட்டுக்கிறோம். தமிழ்நாட்டுல இன்னைக்கு நேற்று இல்ல, சுதந்திர இந்தியாவின் முதல் தேர்தல் முதலே எந்த கட்சி துவங்கப்பட்டாலும் அவர்கள் முதலில் குறிவைக்கப்படுவது வன்னியர்களைத்தான். வன்னியர்களை மிகச் சுலபமாக ஏமாற்றி விடலாம் என்கின்ற எண்ண ஓட்டம் திராவிட இயக்கங்களுக்கும் தேசிய இயக்கங்களுக்கும் ஏன் நடிகர்களால் உருவாக்கப்படக்கூடிய இயக்கங்களுக்குமே கூட உண்டு. அதை அவர்கள் சில நேரங்கள்ல பல நேரங்கள்ல மெய்ப்பித்தும் காமிச்சிருக்கிறாங்க. வன்னியருடைய வாக்குகளை பெற்று அரியணையில் அமர்ந்து கொண்டு வன்னிய சமுதாயத்திற்கு பட்டநாமம் செலுத்தியதும் முற்காலங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். திமுக, காங்கிரஸ், எம்ஜிஆர், ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரித்தது என்பது வன்னியர்களுடைய ஆதரவாளத்தான். ஏன் நடிகர் விஜயகாந்தனுடைய கட்சி எதிர்கட்சி தலைவர் பதவி வரைக்கும் போவதற்கும் வன்னியர்கள் புரிதல் இல்லாம, அரசியல் தெளிவு இல்லாம யார் பின்னாடி வேண்டுமானாலும் சென்றதனால் வந்ததுதான். இப்போ அதே மாதிரியே நடிகர் விஜயும் வன்னியர்களை குறிவைக்கிறார் என்கின்ற ஒரு செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. ஆனால் வன்னியர்கள் இப்போ மிக தெளிவாக இருக்கிறாங்க. சமூக நீதி, இடஒதுக்கீடு நமக்கு மிக அத்தியாவசியமாக இருக்கு. அதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் 1/2 நூற்றாண்டு காலமா போராடிட்டு இருக்கிறாங்க என்பதை எல்லாம் புரிந்து வைத்திருக்கிறாங்க. கடந்த காலங்களில் வன்னியர்களை ஏமாற்றியது போல இனி வன்னியர்களை ஏமாற்ற முடியாது. பல முதல் தலைமுறை பட்டதாரிகள் உருவாகி அவர்கள் பொது தளங்கள்ல பட்ட பாடுகளை அவர்களே விவரிக்கிறாங்க. முன்பு மாதிரி திரை மோகத்துல, பேச்சு மோகத்துல வன்னியர்கள் இப்பொழுது இல்லை என்பதனால் அது எடுபடாமல் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கு. அதே வேளையில நடிகர் விஜய் தொடர்ச்சியாக வட மாவட்டங்களை குறிவைக்கக்கூடிய நடவடிக்கைகளை இறங்குறதா செய்திகள் வெளியாகுது. விக்கிரவாண்டியத்தை முதல் மாநாட்டம் நடத்துறாரு. இது வன்னியருடைய வாக்குகளை மற்றும் பறையர் சமுதாயத்துடைய வாக்குகளை குறிவைக்கிறாரா என்கின்ற கேள்வி எழுப்பிருந்துச்சு. அந்த சூழ்நிலை இன்னொரு செய்தி மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு வருது. செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் விஜயுடைய கட்சியில இணைய இருப்பதாகவும் அவருடைய கட்சியில அவைத்தலைவர் பதவி என்பது செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களுக்கு கொடுக்க இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த செய்தி உண்மையாகவே இருந்தாலும் கூட அதை பெரிதாக சட்டை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னால் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் எப்படி வைகோ அவர்கள் மிக சரியான நேரத்துல தவறான முடிவு எடுக்கக்கூடியவரோ அதே போன்றுதான் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் மிக சரியான நேரத்துல தவறான முடிவு எடுக்கக்கூடியவர். அதனால் அவர் விஜய் கட்சியில சேர போகிறன்னு முடிவு எடுத்துட்டா கூட அதுல ஆச்சரியப்படுறதுக்கு பெரிய விஷயம் ஒண்ணும் இல்லை. அதுவும் இல்லாம செஞ்சி ராமச்சந்திரன் விஜய் கட்சிக்கு சென்றால் செஞ்சி ராமச்சந்திரன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் ஓட்டு 4 ஓட்டு விஜய் கட்சிக்கு மாறுமே தவிர வேற எந்த மாற்றமும் நிகழப்போவதும் கிடையாது. செஞ்சி ராமச்சந்திரன் இப்படி ஒரு பிழை செய்தால் இதுதான் வரலாற்றில் அவர் செய்கின்ற முதல் பிழையாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் ஏற்கனவே பல பிழைகளுக்கு சொந்தக்காரராக தான் இருக்கிறார். இன்னைக்கு பொன்முடி என்கின்ற நபர் வன்னியர்களையும் பறையர் சமுதாயத்தையும் பிரித்தாளுகின்ற சூழ்ச்சி செய்யக்கூடிய நபரை இவர்தான் உருவாக்கிவிட்டு அவரிடமே விழுந்தும் போனார். அந்த வரலாறு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். சரி, யார் இந்த செஞ்சி ராமச்சந்திரன்? செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துல விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளை மாவட்டங்களை அடங்கிய தென்னார்காடு மாவட்டத்தின் தளபதியாக திகழ்ந்தவர். எம்ஜிஆர் அவர்களுடைய எழுச்சியின் போது திமுக பல இடங்கள்ல வீழ்ந்த போதும் கூட செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக வென்றிருந்தார். அது மட்டும் இல்லாம 13 ஆண்டு கால வனவாசத்திற்கு பின்பாக 89ஆம் ஆண்டு தேர்தலில் மீண்டும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு மிக முக்கியமான காரணகர்த்தா செஞ்சி ராமச்சந்திரன். இவருடைய மாவட்டத்தை உள்ளடக்கிய ஏறத்தாழ 21 தொகுதி 22 தொகுதிகள்ல 18க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்று கொடுத்திருந்தாரு. அதனால தான் அன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்க முடிஞ்சிச்சு கடலூர், விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள்ல. ஆனாலும் அவருடைய கட்சியிலேயே கருணாநிதிக்கும் இவருக்கும் பல முரண்கள் உண்டு. கலைஞர் கருணாநிதி இவரை எதிர்த்து சொந்த கட்சியில மாவட்ட சேரை மாற்ற வேண்டும் என்று இவரை எதிர்த்து பலரையும் உருவாக்கினாரு. அது மட்டும் இல்லாம இவருக்கு எதிராக இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது என்று பல சூழ்ச்சிகளை செஞ்சாரு. இவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும்னா நந்தகோபாலகிருஷ்ணன் கேட்கிறாரு, பண்ருட்டி நந்தகோபாலகிருஷ்ணன் கேட்கிறாருன்னு ஒரு
புகைச்சலை ஏற்படுத்தினாரு. சரி, 2 வன்னியர்களுக்கும் வேண்டாம், முதலா ஜெயிச்சு வந்திருக்கக்கூடிய பொன்முடிக்கு தரணும், முதலா அந்த அமைச்சர் பதவியை பொன்முடிக்கு கொடுத்து செஞ்சி ராமச்சந்திரன் டம்மி ஆகிறார். செஞ்சி ராமச்சந்திரன் அந்த கோபத்தின் காரணமாக பிற்காலத்துல வைகோ பிரிந்த போது வைகோ கூட சென்றார். வைகோ கூட சென்று தொடர்ச்சியாக 3 முறை, நீங்க 98, 99, 2004 இந்த 3 நாடாளுமன்ற தேர்தலையும் செஞ்சி ராமச்சந்திரன் வென்றிருந்தார். அதற்கு முழுமுதல் காரணம் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த 3 நாடாளுமன்ற தேர்தலையுமே பாட்டாளி மக்கள் கட்சி அங்க வகிக்கிற கூட்டணியில தான் மதிமுகவும் அங்க வகிச்சது. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகளை வைத்துத்தான் செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தொடர்ச்சியாக வென்றார். ஒரு முறை மத்திய இணையமைச்சராகவும் இருந்தார். அதன் பின்பு மதிமுகவிலும் ஏற்பட்ட மனக்கசப்பின் காரணமாக அவர் அதிமுகவோடு இணைந்தார். திமுகவோடு இணைந்தார். நடுவுல எல் கணேசனோடு சேர்ந்து இவரும் திமுக இணைஞ்சார். அதுக்கப்புறம் திரும்பி அதிமுக இணைஞ்சு இன்னைக்கு அதிமுக தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட பண்ருட்டி ராமச்சந்திரனை போன்று அரசியல ரிட்டையர்டான ஒரு நபராகத்தான் பார்க்கப்படுறாரு, கவனிக்கப்படுறாரு. அதை தாண்டி முன்பு இருந்த ஒரு ஆளுமை போன்று இப்போ ஒரு ஆளுமை இல்லை. முன்பு ஆளுமையாக இருந்தாரா என்கின்ற சந்தேகத்தையே பொன்முடியிடம் அவர் வீழ்ந்து போனது, கருணாநிதியிடம் அவர் வீழ்ந்து போனது, வைகோவிடம் அவர் வீழ்ந்து போன வரலாறு நமக்கு எடுத்து வைக்குது. இந்த சூழ்நிலையில வன்னியருடைய வாக்குகளை பெறுவதற்காக ஒரு அரசியல் சூழ்ச்சிக்காக வேண்டுமானால் செஞ்சி ராமச்சந்திரனை விஜய் பயன்படுத்தலாமே தவிர, செஞ்சி ராமச்சந்திரன் என்றைக்கும் வன்னியருடைய அடையாளமாக திகழ்ந்ததில்லை. விஜயும் என்றைக்கும் வன்னியர்களுக்கு பற்றி சிறிதும் சிந்திக்க போகிறவரும் கிடையாது. எனவே வன்னியர் வாக்குகளை விஜய் குறிவைக்கிறார் என்று செய்திகள் பரப்பப்பட்டாலும் அதில் துளியும் அவருடைய எண்ணம் ஈடேறப் போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை.